மாம்பழம் 2 மாசம், கொய்யா 2, இந்த சப்போட்டா 2, இப்படிதான் அந்த பருவத்துக்கு பருவத்துக்கு காய்க்கும். பருவத்துக்கு அந்தந்த பருவங்களில் அதை உண்டுட்டு விட்டுறணும். ஆனால் எல்லா காலங்களிலும் மாம்பழம் சாப்பிடணும், எல்லா காலத்திலையும் ஆப்பிள சாப்பிடணும்னா அவன் என்ன பண்றான், பதப்படுத்த வியாபாரி ஆரம்பிக்கிறான், கெமிக்கலை போட்டு வைக்கிறான். கடைக்கு போனா அப்படியே மாங்க ஃப்ளவர் எப்பவும் சாப்பிடலாம். அது மாம்பழம் போல ஒன்று, மில்க் ஃபிளேவர் பால் போல ஒன்று. பால் இல்ல, எங்க அப்பா இருக்காரு, எங்க ஐயா இருக்காரு மருத்துவர்கள். காரணம், நீ குடிக்கிற நீர் நஞ்சாயிருச்சு, சுவாசிக்கிற காற்று ரசமாயிருச்சு, சாப்பிடுற உணவு நஞ்சாயிருச்சு. இது எப்படி சரிசவாசியமான்? ஒரு தடவை கொடுத்து தான் பாருப்பா, என்னதாப்பா கேட்டு போய் ஒரு தடவை போட்டு தான் பாரு. என்னைய இந்த சனியை கெஞ்சிட்டு கிடக்குறான், ஒரு தடவை போட்டு தொலைச்சு விடுவோம்னு போட்டுப்பார். ஒரு தடவை போட்டுப்பார், ஒரு தடவை போட்டு. கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார், போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார், மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார். அப்ப அரசின் வேலைதான் என்ன? இந்த கேள்வியை எப்ப கேட்பேன்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலாளி 1 லிட்டர் பால்ல, 1 லிட்டர் கெமிக்கல்ல 500 லிட்டர் பாலாக்கி 20 வருஷம் வச்சுட்டு இருந்திருக்கான். அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க கண்டுபிடிக்கல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மாசானு புக்காக்கோ சொல்றான், 2 மாசம், 1 மாசம் நாவற்பழம், 1 மாசம் என்ன சொல்றது மாம்பழம், 2 மாசம் கொய்யா 2, இந்த சப்போட்டா 2, இப்படிதான் அந்த பருவத்துக்கு பருவத்துக்கு காய்க்கும். பருவத்துக்கு அந்தந்த பருவங்களில் அதை உண்டுட்டு விட்டுறணும். ஆனால் எல்லா காலங்களிலும் மாம்பழம் சாப்பிடணும், எல்லா காலத்திலையும் ஆப்பிள சாப்பிடணும்னா அவன் என்ன பண்றான், பதப்படுத்த வியாபாரி ஆரம்பிக்கிறான், கெமிக்கலை போட்டு வைக்கிறான். கடைக்கு போனா அப்படியே மாங்க ஃப்ளவர் எப்பவும் சாப்பிடலாம்னு. அது மாம்பழம் போல ஒன்று, மில்க் ஃபிளேவர் பால் போல ஒன்று. பால் இல்ல, பிள்ளைகளுக்கு விஷத்தையும் நஞ்சையும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க மனச்சான்று சொல்லிட்டு சொல்லுங்க, எப்பவோ எங்கேயோ ஒரு இடத்துல புற்றுநோய் மரணத்தை கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். எங்கேயோ இன்னைக்கு 100 மரணத்தில் 90 மரணம் புற்று மரணமாக இருக்குது. ஏன், எதற்கு, எப்படி, எவனுக்கும் தெரியாது. இந்த எங்க அப்பா இருக்காரு, எங்க ஐயா இருக்காரு மருத்துவர்கள், கேட்டுக்கு. காரணம், நீ குடிக்கிற நீர் நஞ்சாயிருச்சு, சுவாசிக்கிற காற்று விஷமாயிருச்சு, சாப்பிடுற உணவு நஞ்சாயிருச்சு. இது எப்படி சரிசவாசியமான்? ஒரு தடவை கொடுத்து தான் பாருப்பா, என்னதாப்பா கேட்டு போய் ஒரு தடவை போட்டு தான் பாரு. என்னைய இந்த சனியை கெஞ்சிட்டு கிடக்குறான், ஒரு தடவை போட்டு தொலைச்சு விடுவோம்னு போட்டுப்பார். ஒரு தடவை போட்டுப்பார், ஒரு தடவை போடு. நீ என்னை நம்பணும். பெத்த பிள்ளைய நம்பாம நீ மற்றவனே நம்பி நாட்டை நாசமாக்கிட்ட. ஒரு தடவை நீ நம்பிப்பார். நான் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு உண்மையிலேயே 100 விழுக்காடு உண்மையும் நேர்மயமாக சத்தியமா நின்று உழைப்பேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எல்லாவற்றுக்கு மேலாக நான் நேசித்து நிற்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். எனக்கு தன்னலம் உண்டு, அது என் இனத்தின் நலன்தான். இல்லைன்னா ஏன் நான் இங்க நின்று கத்திட்டு இருக்கணும்? இந்த கூட்டணியில போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏன் கத்தணும்? நான் இல்ல, இந்த இடத்தை கற்பனை செஞ்சுவார். இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும். நீ நம்புறியா? உன் மொழியை மீட்க, உன் இனத்துக்கு உரிமையை மீட்க, உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, அருவியை, ஏரியை, குளத்தை, குட்டையை பாதுகாக்க, தரமான கல்வியை கொடுக்க, தரமான மருத்துவத்தை கொடுக்க, பயணிக்க நல்ல பாதையை போட, எதுக்காவது ஒருத்தன் வருவான் நினைக்கிறியா? இருக்கிறவன் செய்வான் தான் நம்புறியா? கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார், போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார், மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார். அப்ப அரசின் வேலைதான் என்ன? இந்த கேள்வியை எப்ப கேட்ப?
புரட்சியாளன் சேகுவாரா சொல்லுகிறான், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் குடும்பத்திற்கானதை, என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்துவிடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களுக்கான அரசை நிறுவுவதற்கு உங்கள் மக்களுக்கு, என்னருமை மக்களே, ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு முறை வாய்ப்பு. இந்த ஈரோட்டு கிழக்கிலே உன் தங்கை வென்று என்ன செய்து விட முடியும் என்று. இதனால் மாற்றம் வருமா என்று நினைக்காதீர்கள். இது மாற்றத்திற்கான ஒரு மகத்தான தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய கோட்டை, பெருங்கதவு, சிறிய ஓட்டை ஒரு மெல்லிய சாவிதான் திறக்குது. எவ்வளவு 234 தொகுதி, அதை வென்று சென்றார்ச்சு கோட்டையிலே ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு ஒரே ஒரு தொகுதி, ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை தொடங்குங்கள் என்னுயிர் சொந்தங்களே, தன்மானமிக்க தமிழ் மக்களே. இது ஏன் சீமானின் வெற்றி, அவன் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர்ங்கிற கட்சியின் வெற்றின்னு நினைக்கிறீங்க? உங்களின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் வெற்றி, இந்த மக்களின் மானத்திற்கான வெற்றி. அதை நினைத்து பாருங்கள். மாற்று அரசியலுக்கான வெற்றி. 1000 பணத்தை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாமல் மாற்றத்திற்காக, நல்ல அரசியலுக்காக ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற மக்கள் வாக்கை செலுத்தினார்கள் என்ற வரலாற்று பதிவை உருவாக்குவதற்கான வெற்றி. என்னை வீழ்த்தி நோட்டாவை அதிக ஓட்டு என்று காட்டுவது, எனக்கு டெபாசிட் கிடைக்காமல் வீழ்த்துவதில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தேனா? கொள்ளைகளை செய்து கொள்ளையடித்தேனா? வளங்களை சுரண்டி கொளுத்தேனா? மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஏமாற்றி என்ன செய்தோம்? எதற்காக எங்களை வீழ்த்த வேண்டும்? ஏன்? இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதனால் எங்களை வீழ்த்த துடிக்கிறார்கள். அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், யாரை நம்பி இந்த பணியை செய்கிறோம்? உங்களை நம்பிதான். நம்பி நின்ற மக்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல், நம்பி நின்ற மக்களை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை 234 தொகுதியில் தேர்தல் நடக்கும் போது உலகம் இவ்வளவு உற்று கவனிக்கவில்லை. இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலிலே கட்சிகள் மோதவில்லை. அறிவார்ந்த சொந்தங்களே, கருத்து 6 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த நிலத்தில் நிறுவப்பட்டு ஒரு தீய அரசியலை கட்டமைச்சிருக்கிற திராவிட கோட்பாடு, அதை தகர்த்து தமிழ் இன மக்கள், தமிழர் நிலத்தில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், உழைக்கும் பாட்டாளி மக்கள், அன்றாடம் காட்சிகளுக்கும் அதிகார வலிமை, தானி ஓட்டுபவன், மிதிவண்டி ஓட்டுபவன், கூலியாக வேலை செய்கிறவன், ஏழை எளிய மகனும் உயர்கல்வி படிக்க முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது, ஏழ்மை வறுமை இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற பெருங்கனவு கொண்ட தமிழ் தேசிய அரசியல் கருத்து ரெண்டுக்கும் மோதல். கட்சிகளுக்கான போட்டி இல்லை, கருத்தியலுக்கான போட்டி. உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்கள். என்னுயிர் சொந்தங்களே, மதிப்புமிக்க உங்க வாக்கை மைக்கு சின்னத்தில் செலுத்தி என்னுயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி என்கிறோம், அது சொல்லாக இல்லாமல் நிகழ்ந்தது என்று காட்டுங்கள். ஒற்றை விரலால் ஒரு மகத்தான மாற்று அரசியலுக்கான புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும். நாளை மறுநாள் நடக்க 5ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் நீங்கள், உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் இந்த ஒளி வாங்கியில் உங்களுக்காக பேசினோம். அதே சட்டசபையில் என் தங்கை உங்களுக்காக பேசுவதற்கு வாய்ப்பை இதே ஒளி வாங்கி மைக்கில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.